நம்ம மூச்சு மூலமா நம்ம விதியே மாத்த முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? இது ஏதோ சும்மா சொல்ற நம்பிக்கை இல்லைங்க. இதுக்கு பேரு சரியோகா. ஒரு பழமையான ரொம்ப ரகசியமான அறிவியல். வாங்க, இந்த பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய ரகசியத்தை நம்ம ஒன்னா சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மகத்தான ஞானம் எங்கிருந்து தொடங்குது தெரியுமா? ஒரு ஆழமான கேள்வியிலிருந்துதான். கைலாய மலையில பார்வதி தேவி சிவபெருமான் கிட்ட கேக்குறாங்க, சுவாமி, சாதாரண மனுஷன் கூட வியாதி, துக்கம், தோல்வின்னு எல்லாத்தையும் விதி மேல போட்டுட்டு ஒதுங்காம அந்த விதியை ஜெயிச்சு சந்தோஷமா வாழ்றதுக்கு ஏதாவது ஒரு ரகசிய வழி இருக்கா? பாருங்க, எவ்ளோ முக்கியமான கேள்வி. பார்வதியோட கேள்விய கேட்டு சிவன் புன்னகைக்கிறார். தேவி, நீ கேட்டது சாதாரண கேள்வி இல்ல, இந்த பிரபஞ்சத்தோட திறவுகோலியே கேட்டிருக்கேன்னு சொல்றார். ஆமாங்க, இந்த முழு பிரபஞ்சமும் நம்ம மூச்சுக்குள்ளதான் அடங்கியிருக்கான். நம்ம 2 மூக்கு துவாரங்களும் சும்மா காத்து உள்ள போயிட்டு வர்றதுக்கு மட்டும் இல்ல, அதுல ஒன்னு சூரியன், இன்னொன்னு சந்திரன். ஆமா, நாம சுவாசிக்கிறது வெறும் ஆக்சிஜன் காத்து மட்டும் கிடையாது. அது பிராணன், அதாவது இந்த பிரபஞ்சத்தோட உயிர் சக்தி. அந்த பிராண சக்தியோட ஓட்டத்தை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்ற ஒரு விஞ்ஞானம்தான் இந்த சரயோகா. சிம்பிளா சொல்லணும்னா, இந்த உயிர் சக்தியை கண்ட்ரோல் பண்ணிட்டா நம்ம வாழ்க்கையையே நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். சரி, இப்போ நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற 2 முக்கியமான எனர்ஜி சேனல்ஸ், அதாவது நாடிகளை பத்தி பார்க்கலாம். இதுதான் சரயோகாவோட மிக முக்கியமான ஒரு கான்செப்ட். இப்போ சரயோகாவோட இதய பகுதிக்கே வந்துட்டோம். நம்மளோட இடது பக்கம் இருக்கிற மூக்கு துவாரம் சந்திர நாடி. இது சந்திரன மாதிரி ரொம்ப கூல், அமைதியானது. இத நம்ம உடம்போட பிரேக்னு சொல்லலாம். வலது பக்கம் இருக்கிற மூக்கு துவாரம் சூரிய நாடி. இது சூரியன் மாதிரி வெப்பமானது, ரொம்ப ஆக்டிவானது. இது நம்ம உடம்போட ஆக்சிலரேட்டர். இந்த பிரேக்குக்கும் ஆக்சிலரேட்டருக்கும் நடுவுல ஒரு பேலன்ஸ் கொண்டு வரதுதான் ஆரோக்கியமான வாழ்க்கையோட ரகசியமே. சரி, இத நம்ம டெய்லி லைஃப்ல எப்படி யூஸ் பண்றது? யோசிச்சு பாருங்க. நீங்க படிக்கும்போதோ இல்ல மெடிடேஷன் பண்ணும்போதோ உங்க சந்திர நாடி, அதாவது இடது மூக்கு வழியா மூச்சு ஆக்டிவா இருந்தா அது ரொம்ப நல்லது. அதே சமயம் ஒரு கஷ்டமான வேலையை செய்யறப்போ இல்ல ஒரு முக்கியமான டிபேட்ல பேசும்போது உங்க சூரிய நாடி, அதாவது வலது மூக்கு வழியா சுவாசம் ஓடுச்சுன்னா அது உங்களுக்கு தேவையான எனர்ஜியையும் தைரியத்தையும் கொடுக்கும். நம்ம மனசுக்கும் மூச்சுக்கும் இருக்கிற கனெக்ஷனை இதை விட அழகா சொல்லவே முடியாது. மனசு ஒரு கட்டுக்கடங்காம ஓடுற குதிரைன்னா நம்ம மூச்சு தான் அதோட கடிவாளம். ஓடுற குதிரைய கடிவாளம் போட்டு நிறுத்துற மாதிரி எங்கெங்கயோ அலைப்பாயிர நம்ம மனச நம்ம மூச்சை வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம். இதுக்கு புத்தரோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் ஒரு சூப்பரான உதாரணம். ஒரு தடவை ஒருத்தர் புத்தரை பயங்கரமா திட்டி அவர் முகத்திலே துப்பிடுறாரு. ஆனா புத்தர் கொஞ்சம் கூட அசராம அமைதியா புன்னகையோட நிக்கிறாரு. எப்படின்னு ஆச்சரியமா இருக்கா? காரணம், அவருக்கு தன்னோட மூச்சு மேல முழுமையான கட்டுப்பாடு இருந்துச்சு. அந்த கோபக்காரனோட சூரிய நாடி உச்ச கட்டத்திலே எரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஆனா புத்தர் தன்னோட மூச்சை பேலன்ஸ் பண்ணி அந்த நெகட்டிவ் எனர்ஜி தன்னை பாதிக்காம பாத்துக்கிட்டார். சோ ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மூச்சை கண்ட்ரோல் பண்ணா மனசை கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த பழங்காலத்து யோக கருத்துக்கள் எல்லாம் வெறும் நம்பிக்கை இல்லைங்க. மாடர்ன் சயின்ஸ் இத பத்தி என்ன சொல்லுதுன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. இது நேரடியா நம்ம நரம்பு மண்டலத்தோடையும் நம்ம மூளையில இருக்கிற கெமிக்கல்ஸோடையும் சம்பந்தப்பட்டது. இங்கதான் பழங்கால ஞானமும் புதுகால அறிவியலும் ஒன்னு சேருது. நம்ம சூரிய நாடி, அதாவது ஆக்சிலரேட்டர், அதுதான் நம்மளோட சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். ஒரு ஆபத்து வரும்போது நம்மள சண்டை போடவோ இல்ல தப்பிச்சு ஓடவோ தயார்படுத்துற சிஸ்டம் இதுதான். அதே மாதிரி சந்திர நாடி, அதாவது பிரேக், அதுதான் நம்மளோட பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். இது நம்மள ரெஸ்ட் எடுக்கவும் சாப்பிட்டது ஜீரணிக்கவும் வைக்குது. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யற இந்த சிஸ்டத்தை நம்ம மூச்சை வச்சே நம்மால கண்ட்ரோல் பண்ண முடியும். நாம நம்ம மூச்சை கண்ட்ரோல் பண்ணி ஒரு அமைதியான நிலைக்கு போகும்போது நம்ம உடம்புல கார்டிசால் மாதிரி ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எல்லாம் குறைஞ்சு அதுக்கு பதிலா சூப்பரான ஹாப்பி கெமிக்கல்ஸ் சுரக்க ஆரம்பிக்குது. உங்களுக்கு இன்னும் சந்தோஷம் வேணுமா? அதுக்கு செரோட்டோனின் இருக்கு. நல்லா ஃபோக்கஸ் பண்ணணுமா? அதுக்கு டோபமைன் உதவும். அன்பு, பாசம் வேணுமா? அதுக்கு ஆக்சிடோசின் இருக்கு. வலிய மறக்கணுமா? அதுக்கு என்டோர்ஃபின்ஸ் உதவும். இந்த மேஜிக் எல்லாமே உங்க மூச்சுல தான் இருக்கு. இதுவரைக்கும் ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தோம். இனிமே எப்படி இதை செய்யறதுன்னு பார்க்கலாம். டெய்லி பிராக்டிஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியான சில டெக்னிக்ஸை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. அந்த கடிவாளத்தை நீங்க எப்படி யூஸ் பண்ண போறீங்க? உங்க மனசையும் உணர்ச்சிகளையும் உங்க கண்ட்ரோல்குள்ள எப்படி கொண்டு வர போறீங்க? அதுக்கான சில சிம்பிள் டெக்னிக்ஸ் இதோ. மொதல் டெக்னிக் நாடி சோதனா. இதுக்கு ஆல்டர்னேட் நாஸ்ட்ரில் பிரீதிங்னு ஒரு பேர் இருக்கு. செய்யறது ரொம்ப சிம்பிள். ஒரு மூக்கு துவாரத்தை மூடிட்டு இன்னொன்னு வழியா மூச்சை உள்ள இழுக்கணும்.
அப்புறம் அதை மூடிட்டு இன்னொரு பக்கம் வழியா மூச்சை வெளியே விடணும். இந்த சிம்பிளான பயிற்சி உங்க மூளையோட இடது வலது பக்கத்தை பேலன்ஸ் பண்ணும். டெய்லி ஒரு 5 நிமிஷம் இதை செஞ்சா போதும், உங்க ஸ்ட்ரெஸ் குறைஞ்சு கவனம் சூப்பரா அதிகமாகும். அடுத்த டெக்னிக் பேரு 4-7-8 பிரீத்திங். இது ஒரு நேச்சுரல் ட்ராங்குலைசர் மாதிரி. நீங்க பண்ண வேண்டியது எல்லாம் இதுதான். 4 செகண்ட் மூச்சை உள்ள இழுங்க, 7 செகண்ட் அப்படியே உள்ள வச்சுக்கோங்க, அப்புறம் 8 செகண்ட் மெதுவா வெளியே விடுங்க. உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா, பதட்டமா இல்ல தூக்கம் வராம கஷ்டமா இருந்தா இது ஒரு 4 தடவை செஞ்சு பாருங்க. உங்க நர்வஸ் சிஸ்டம் உடனே அமைதியாகிடும். முக்கியமா தூங்குறதுக்கு முன்னாடி செஞ்சா நல்ல ஆழமான தூக்கம் வரும். சோ இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். உங்க மூச்சை நீங்க கண்ட்ரோல் பண்ணா உங்க வாழ்க்கையை நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். பதட்டத்தை குறைக்கிறதுல இருந்து நல்லா தூங்குறது வரைக்கும், எமோஷனலா பேலன்ஸ்டா இருக்கிறது வரைக்கும் இதோட நன்மைகள் கணக்கே இல்ல. ஸ்ட்ரெஸ்ல இருந்து அமைதிக்கு மாறதுக்கான சாவி உங்க கையில இல்ல, உங்க மூச்சுல இருக்கு. கடைசியா இந்த ஒரு சக்தி வாய்ந்த வரியோட முடிக்கலாம். சுவாசிக்க கற்றுக்கொண்டால் வாழ்க்கை நிகழும். மூச்சு விடுறதுங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற ஒரு விஷயம் மட்டுமில்ல, அது உங்க வாழ்க்கைய நீங்க விரும்புற மாதிரி உருவாக்குறதுக்கான ஒரு கருவி. ஒவ்வொரு மூச்சையும் கவனிங்க. அந்த கவனம்தான் தியானம். அந்த கட்டுப்பாடுதான் வாழ்க்கை. சொல்லுங்க, இன்னிலிருந்து உங்க அடுத்த மூச்சை நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க?